Decode the world unfiltered. பிரதர்ஸ் டு தி ரெஸ்கியூ. இந்த விமான தாக்குதல் வழக்கு இருக்கு இல்லையா, இது பலருக்கும் தெரியும். தெரியாதவங்களுக்கு இன்றைக்கு அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த வழக்கில் கியூபாவுடைய முன்னாள் அதிபர் ரவுல் காஸ்ட்ரோவுக்கு தண்டனை வழங்குறதுக்கு அமெரிக்கா தீவிரம் காட்டிட்டு இருக்கிறாங்க. 94 வயதாகக்கூடிய காஸ்ட்ரோ 30 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதர்ஸ் டு தி ரெஸ்கியூ விமான தாக்குதல் வழக்கை எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறார். சரி, 1996ஆம் ஆண்டில் கியூபாவில் அப்படி என்னதான் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிரதர்ஸ் டு தி ரெஸ்கியூ அப்படிங்கிறது 1991ஆம் ஆண்டில் மியாமியில் வசித்து வந்த கியூபா அமெரிக்கர்களால் தொடங்கப்பட்ட ஒரு தன்னார்வ அமைப்பு. 1990களில் கியூபாவுடைய மோசமான பொருளாதார சூழல் காரணமாக ஆயிரக்கணக்கான கியூப மக்கள் சிறிய படகுகள் மூலமாக கடல் வழியாக அமெரிக்காவுடைய ஃப்ளோரிடா மாகாணத்துக்கு தப்பி ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி கடலில் தத்தளிக்கக்கூடிய அகதிகள் எல்லாம் சிறிய ரக விமானங்கள் மூலமாக காப்பாற்றுறது தான் இந்த பிரதர்ஸ் டு தி ரெஸ்கியூ அமைப்போட முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. 1996ஆம் ஆண்டில் பிப்ரவரி 24ஆம் தேதி அப்படி கடலில் தத்தளித்துட்டு இருந்த அகதிகளை காப்பாற்றுறதுக்கு வந்த பிரதர்ஸ் டு தி ரெஸ்கியூவோட 2 விமானங்களை கியூபாவுடைய MiG-29 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்துது. இந்த தாக்குதலில் 3 அமெரிக்கர்கள் அப்போ உயிரிழக்கிறாங்க. இந்த சம்பவத்தின் போது கியூபாவுடைய இராணுவ அமைச்சராக ரவுல் காஸ்ட்ரோ இருந்தார். சர்வதேச வான்வெளியில் வைத்து இந்த விமானங்களை தாக்குறதுக்கு அவர் தான் உத்தரவிட்டார் அப்படிங்கிறது தான் அமெரிக்க வழக்கறிஞர்களுடைய குற்றச்சாட்டு. ஆனால் அந்த விமானங்கள் தங்களுடைய நாட்டின் வான் எல்லைக்குள்ள அத்துமீறி நுழைந்து நாட்டோட இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக இருந்ததுனால தான் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்னு கியூபா அரசாங்கம் தொடர்ச்சியாக வாதத்தை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த விவகாரத்தில் இப்போ அமெரிக்க நீதித்துறை ரவுல் காஸ்ட்ரோவுக்கு எதிராக அதிகாரப்பூர்வ குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யறதுக்கு தயாராகிட்டு இருக்கு. மியாமியுடைய ஃப்ரீடம் டவர் கட்டிடத்தில் விமான தாக்குதலில் உயிரிழந்தவர்களுடைய நினைவாக நடைபெறக்கூடிய விழாவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அமெரிக்க அரசாங்கம் வெளியிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த பிரதர்ஸ் டு தி ரெஸ்கியூ விமான சுட்டு வீழ்த்தல் விவகாரம் இருக்கு இல்லையா, இது வெறும் ஒரு இராணுவ தாக்குதல் மட்டும் இல்லை, ஹாலிவுட் படங்களை மிஞ்சக்கூடிய அளவுக்கான பின்னணியை கொண்ட ஒரு நிகழ்வு. அமெரிக்காவில் இருந்த பிரதர்ஸ் டு தி ரெஸ்கியூ அமைப்பை கியூபாவுடைய உளவு அமைப்பான த வாஸ்ப் நெட்வொர்க் என்ன பண்ணுதுன்னா அதில் ஊடுருவி பலரை அங்கே பணியில் அமர்த்துறாங்க. இந்த அமைப்பில் இருந்த முக்கியமான பைலட்டில் ஒருத்தர் ஜுவான் பப்லோ ரோக் அப்படின்னு ஒருத்தர். அவர் என்ன பண்ணுறாருன்னா உண்மையிலேயே அவர் ஒரு கியூபா உளவு அதிகாரி, பைலட்டாக இருக்கார். ஆனால் கியூபாவுக்கு உளவு பார்க்குற ஒருத்தர். விமானங்கள் சுடுறதுக்கு சரியாக ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது பிப்ரவரி 23ஆம் தேதி அவர் திடீர்னு மியாமியிலிருந்து காணாமல் போய்ட்டுறார். அடுத்த நாள் கியூபா தொலைக்காட்சியில் உரை நிகழ்த்துறார். அவர் பிரதர்ஸ் டு த ரெஸ்கியூ அமைப்பு கியூபாவில் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்து அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் அங்கே வைக்கிறார். இந்த பிரதர்ஸ் டு த ரெஸ்கியூ விமானங்கள் பறக்கக்கூடிய துல்லியமான நேரத்தை கியூபா இராணுவத்திற்கு முன்கூட்டியே சொன்னதும் அங்கே பைலட்டாக இருந்த கியூபாவுடைய அந்த உளவாளி தான் அப்படிங்கிறது தான் அமெரிக்கா வைக்கிற குற்றச்சாட்டு. தாக்குதலின் போது கியூபாவுடைய MiG-29 போர் விமான பைலட்டுகளுக்கும் அவங்களுடைய கட்டுப்பாட்டு அறைக்கும் இடையில் நடந்த ரேடியோ உரையாடல்கள் இருக்கு இல்லையா, அதை அமெரிக்க உளவுத்துறை பதிவு செய்திருக்காங்க. விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட உடனேயே கியூபா பைலட்டுகள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டது அந்த ஆடியோவில் பதிவாக இருந்துச்சு. இதெல்லாம் பழைய கதை. சர்வதேச அளவில் கியூபாவுக்கு பெரும் அவப்பெயரை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வுனே சொல்லலாம். இந்த சம்பவத்துக்கு பிறகு கியூபா மேலே அமெரிக்கா என்ன மாதிரியான இராணுவ நடவடிக்கை எடுக்க திட்டமிடுது அப்படிங்கிற ரகசியங்களை கியூபாவுக்கு கசிய விட்டது அமெரிக்க உளவு அமைப்பில் மிக உயர் பொறுப்பில் இருந்த ஒருத்தர். அவர் யாருன்னா ஆனா பெலன் மான்டோஸ் அப்படிங்கிற ஒரு பெண். ஒரு அமெரிக்காவுடைய டாப் கியூபா எக்ஸ்பர்ட் அப்படின்னு அவரை எல்லோருமே பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ரகசியமாக கியூபாவுடைய உளவாளியாகவும் செயல்பட்டிருக்காரு. இந்த விமான தாக்குதல் சம்பவத்துக்கு பிறகு அவருடைய விசித்திரமான நடத்தை தான் அவர் பிடிபடுறதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சது. அதுக்கு பிறகு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை முடித்து 2023 தான் அவர் விடுதலை ஆகிறார். இந்த உளவு வேலைகளுக்கு பொறுப்பான கியூபாவுடைய ஸ்பை மாஸ்டர் அவர் ஜெரார்டோ ஹெர்னாண்டஸ் அப்படிங்கிறவர். அவரை அமெரிக்கா கைது செஞ்சு 2 ஆயுள் தண்டனைகளை விதிச்சது. ஆனால் 2014ஆம் ஆண்டில் அமெரிக்க அதிபர் பாரக் ஒபாமா கியூபாவோட சமரசம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியை எடுக்கிறாரு. அதை எடுத்து அவரை விடுவிக்கிறாங்க, கியூபாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கியூபாவில் அவருக்கு நேஷனல் ஹீரோ அந்தஸ்து வழங்கப்பட்டுச்சு. ஆயிரத்தி 1996ஆம் ஆண்டில் தான் இந்த வான்வழி தாக்குதல் நடக்குது. அதுக்கு பிறகு அப்போதைய அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் என்ன பண்ணுறாருன்னா கியூபா மேலே கடுமையான பொருளாதார நடவடிக்கைகள் எடுக்கிறார். இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் அமெரிக்கா
ஹேர்ம்ஸ் பர்டன் சட்டத்தை, ஹேர்ம்ஸ் பர்டன் ஆக்ட் 1996 அப்படின்னு ஒரு ஆக்டை கொண்டு வர்றாங்க. கியூபா மீதான பொருளாதார தடைகளை இந்த சட்டம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிக கடுமையாக மாற்றுது. இந்த சட்டத்தோட படி கியூபா மீதான பொருளாதார தடைகளை நீக்கக்கூடிய அதிகாரம் அமெரிக்க அதிபரிடமிருந்து பறிக்கப்பட்டு அமெரிக்க நாடாளுமன்றத்துக்கிட்ட ஒப்படைக்கப்படுது. அதாவது கியூபாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி முடிவுக்கு வரக்கூடிய வரைக்கும் எந்த ஒரு அமெரிக்க அதிபராலும் தன்னிச்சையாக பொருளாதார தடைகளை நீக்க முடியாது அப்படிங்கிற நிலை உருவாகுது. அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் இடையில் இயக்கப்பட்ட அனைத்து நேரடி வர்த்தக ரீதியிலான விமான போக்குவரத்தையும் அதிபர் பில் கிளின்டன் உடனடியாக ரத்து செய்கிறார். தாக்குதலில் உயிரிழந்த அமெரிக்கர்களுடைய குடும்பத்தினர் மயாமி நீதிமன்றத்தில் கியூபா அரசுக்கு எதிராக வழக்கு தொடர்கிறாங்க. நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு $187 மில்லியன் இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு கியூபாவுக்கு உத்தரவிடுறாங்க. கியூபா இந்த தொகையை தர மறுத்ததுன்னா அமெரிக்க வங்கிகளில் முடக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கியூபா அரசுக்கு சொந்தமான நிதியிலிருந்து சுமார் $96 மில்லியன் எடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இழப்பீடாக வழங்கப்படுது. சுருக்கமாக சொன்னால் இந்த ஒரே ஒரு சம்பவம் 2 நாடுகளுக்கு இடையில் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்காமல் உறவை முற்றிலும் துண்டித்ததாக மாறுச்சு. அமெரிக்கா அப்படிங்கிற உலகின் மிகப்பெரிய வல்லரசுக்கு அதோட வீட்டு வாசல்லே, அதாவது வெறும் 90 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய கியூபாவில் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் ஃபிடல் காஸ்ட்ரோ. எல்லாருக்கும் தெரியும். மிகப்பெரிய புரட்சி மூலமாக ஆட்சியில் அமர்ந்த ஃபிடல் காஸ்ட்ரோ எடுத்த முதல் நடவடிக்கை கியூபாவில் செயல்பட்டு கொண்டிருந்த அமெரிக்க நிறுவனங்களை நாட்டுடைமையாக்குவது தான். இது அமெரிக்காவுக்கு விழுந்த முதல் பலத்த அடியாக பார்க்கப்பட்டுச்சு. காஸ்ட்ரோட ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு அமெரிக்காவுடைய CIA அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, கியூபாவில் இருந்து தப்பியோடைய எதிர்ப்பாளர்களுக்கு இராணுவ பயிற்சி கொடுக்குறாங்க. இராணுவ பயிற்சி கொடுத்து 1961 கியூபாவின் பே ஆஃப் பிக்ஸ் வழியாக படையெடுத்து போக வைக்கிறாங்க. ஆனால் காஸ்ட்ரோ நேரடியாக களமிறங்கி அமெரிக்காவுடைய இந்த படையெடுப்பை வெறும் 3 நாட்களில் முறியடித்தார். இதுவும் கடந்த கால வரலாறு. இது அமெரிக்க வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய அவமானமாக பார்க்கப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். அமெரிக்காவுடைய அச்சுறுத்தலிருந்து தப்பிக்கிறதுக்கு காஸ்ட்ரோ சோவியத் யூனியனோட கை கோக்குறார். அமெரிக்காவை தாக்கக்கூடிய திறன் கொண்ட சோவியத் நாட்டினுடைய அணு ஆயுத ஏவுகணைகளை கியூபாவில் நிறுத்தத்துக்கு ஒரு அனுமதி கொடுக்குறார். இதனால் அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கு இடையில் 3ஆம் உலகப் போர் மூலக்கூடிய ஒரு அபாயம் கூட அப்போ ஏற்பட்டுச்சு. அமெரிக்காவுடைய எல்லை அருகே அணு ஆயுதங்களை கொண்டு வந்து நிறுத்திய காஸ்ட்ரோவுடைய இந்த அதிரடி இருக்குல்ல, அது வாஷிங்டனை உலுக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபிடல் காஸ்ட்ரோவுடைய ஆட்சி காலத்தில் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ட்வைட் ஐஸ்னோவர்லேருந்து பாரக் ஒபாமா வரைக்கும் 11 அதிபர்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருந்தாங்க. அவங்க அனைவருமே காஸ்ட்ரோவை வீழ்த்துறதுக்கு பல வழிகளில் முயற்சி பண்ணாங்க. 1965ஆம் ஆண்டுலேருந்து 2000ஆவது ஆண்டு வரைக்கும் காஸ்ட்ரோவை கொலை செய்யறதுக்கு அமெரிக்க அதிபர்கள் 634 முறை முயற்சி செய்தாங்க அப்படிங்கிற செய்திகளும் பதிவாகியிருக்கிறது. வெடிக்கிற சிகரெட்டு, விஷம் தடவிய சிகரெட், விஷ குளிர்பானம், விஷம் கலந்த நீர்மூழ்கி உடை, காதலி மூலமாக விஷம், மேடையில் வெடிகுண்டு அப்படின்னு ஃபிடல் காஸ்ட்ரோவை கொல்றதுக்கு எத்தனையோ முயற்சிகளை செய்தது அமெரிக்க அரசு. ஆனாலும் எந்த முயற்சியும் பலிக்கவில்லை. ஃபிடல் காஸ்ட்ரோவை விடவும் மிக நீண்ட காலம் கியூபாவுடைய இராணுவ அமைச்சராகவும் அதுக்கு பிறகு கியூபாவுடைய அதிபராகவும் இருந்தவர் தான் ராகுல் காஸ்ட்ரோ. இவர் அமெரிக்காவோட ஒரு விசித்திரமான உறவை கொண்டிருந்தார் தான் சொல்லணும். அண்ணன் ஃபிடல் காஸ்ட்ரோ அமெரிக்காவை தீவிரமாக எதிர்த்த ஒரு கருத்தியல் போராளி. அப்படின்னா தம்பி ராகுல் காஸ்ட்ரோ அமெரிக்காவை கையாளுறதுல ஒரு யதார்த்தவாதி அப்படின்னு கியூபா மக்களால் பார்க்கப்பட்டார். ராகுல் காஸ்ட்ரோவுடைய அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கியமான மைல்கல் அமெரிக்காவோட அவர் ஏற்படுத்தி கொண்ட அமைதி ஒப்பந்தம். 2008 ஃபிடல் காஸ்ட்ரோ கிட்ட இருந்து அதிபர் பதவியை பெற்ற பிறகு கியூபாவுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு அமெரிக்காவோட பேசுறதுக்கு ராகுல் முன்வர்றாரு. 2014 டிசம்பரில் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவும் ராகுல் காஸ்ட்ரோவும் 50 ஆண்டு கால பகைமையை முடிவுக்கு கொண்டு வரப்போவதா அதிரடியாக அறிவிக்கிறாங்க. 88 ஆண்டுகளுக்கு பிறகு கியூபாவுக்கு பயணம் செய்த முதல் அமெரிக்க அதிபர் அப்படிங்கிற பெருமையை 2016ஆம் ஆண்டில் பராக் ஒபாமா பெற்றார். ஹவானா நகரில் ஒபாமாவும் ராகுல் காஸ்ட்ரோவும் கைக்குலுக்கி கொண்ட அந்த புகைப்படம் இருக்கு இல்லையா, அது உலக வரலாற்றில் ஒரு புதிய திருப்பமாக பார்க்கப்பட்டுச்சு. 2 நாடுகள்லேயும் மூடப்பட்டிருந்த தூதரகங்கள் மீண்டும் திறக்கப்பட்டு கைதிகள் பரிமாற்றம் வரைக்கும் நடைபெற்றுச்சு. 2017 டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபரான பிறகு ஒபாமா கியூபாவுடன் ஏற்படுத்தியிருந்த அந்த பல சுமூகமான ஒப்பந்தங்கள்லாம் இருக்கு இல்லையா, சலுகைகள், இது எல்லாத்தையும் ரத்து பண்ணுறாரு. கியூபா மேலே மீண்டும் கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கிறாரு. இதனால் ராகுல் காஸ்ட்ரோவுடைய இறுதி கால ஆட்சியில் அமெரிக்காவுடனான அந்த உறவு இருக்கு இல்லையா, மீண்டும் பழையபடி மோசமடைஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும். ஃபிடல் காஸ்ட்ரோவை கொல்ல முயன்றதைப் போலவே ராகுல் காஸ்ட்ரோவையும் கொலை செய்யறதுக்கு அமெரிக்கா பலமுறை முயற்சி பண்ணியிருக்கு. 1960களிலேயே ராகுல் காஸ்ட்ரோ பயணிக்கக்கூடிய விமானத்தை விபத்துக்குள்ளாக்கிறதுக்கு CIA திட்டமிட்டாங்க. ஆனால் சில காரணங்களால் இந்த முயற்சி கைகூடாமல் போச்சு. கியூபா இராணுவத்தை வழிநடத்திய மிக கடுமையான கம்யூனிசவாதியாக ஆரம்பத்தில் ராகுல் இருந்ததுனால அமெரிக்கா அவரை எப்போவுமே ஆபத்தான ஒரு மனிதராகவே பார்த்தாங்க. என்ன சொல்லப்போனால் மிகவும் ஆபத்தான ஒரு மனிதர்னே பார்த்தாங்க. இப்போ 94 வயதாகக்கூடிய ராகுல் காஸ்ட்ரோ அதிபர் பதவியிலேருந்து ஓய்வு பெற்று கியூபாவில் வாழ்ந்து வரக்கூடிய நிலையில தான் அமெரிக்காவுக்கும் அவருக்குமான பகை இன்னும் ஓயவில்லை அப்படின்னு இப்போ நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.
1996 நடந்த ஒரு சம்பவத்துக்கு இப்போ ரால் காஸ்ட்ரோ மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அமெரிக்கா திட்டமிட்டு இருக்கு. கியூபாவுடைய முன்னாள் அதிபர் ஒருத்தரை அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக குற்றவாளியாக அறிவிக்க முயல்றதுங்கிறது இதுதான் முதல் முறை. அப்படிங்கிறதுனால ரால் காஸ்ட்ரோவும் அமெரிக்காவும் தங்களுடைய இறுதி புள்ளி வரை ஒரு தீராத பகையோடையே பயணிக்கிறார்கள் அப்படின்னு தெளிவாகுதுன்னு பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.